Daily. Taste the Daily. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் சார்பில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் போராட்ட ஆயத்த மாநாடு மாநில தலைவர் சுகமதி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், பழைய ஓய்வு திட்டத்தினை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வேண்டும், ஓய்வூதியம் இல்லாத பணியாளருக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அரசு பணியாளர்களுக்கு தொழில் வரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு பகுதிகளில் டிவிஎஸ் எக்ஸல் இருசக்கர வாகனத்தை மட்டும் குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த மைதிலி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை காணவில்லை என மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் மகுடஞ்சாவடி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். மேலும் அவரை மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் அழைத்து வந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அவர் எடப்பாடி, நங்கவலி, இளம்பிள்ளை, ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டிவிஎஸ் எக்ஸல் இருசக்கர வாகனத்தை மட்டும் குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் இருந்து 21 டிவிஎஸ் எக்ஸல் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததோடு அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வாணியம்பாடி அருகே முறையான சாலை வசதி இல்லாத மலை கிராமத்தில் இருந்து உடல் நலக்குறைவால் நடந்தே மருத்துவமனைக்கு சென்ற முதியவர் மருத்துவமனை வாசலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஒன்றியத்துக்குட்பட்ட மலை கிராமமான நெக்னாமலை மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவருக்கு திடீரென ஏற்பட்ட உடல் நல குறைவால் நேற்று நெக்னாமலை மலை கிராமத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மலைச்சாலையில் நடந்தே சென்று வாணியம்பாடியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அப்பொழுது அவர் மருத்துவமனை வாசலிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்களும் கிராம மக்களும் இறந்தவரின் உடலை நள்ளிரவில் டார்ச் லைட் அடித்தும் தீப்பந்தம் கொளுத்தியும் 7 கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான சாலையில் தோழி கட்டி தூக்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் நெக்னாமலை மலை கிராமத்திற்கு சாலை வேண்டி மலை கிராம மக்கள் அனைத்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் ஆட்சியர் முதல் அமைச்சர் வரை மலை கிராமத்தில் ஆய்வு செய்தும் இதுவரையில் அதிகாரிகள் நெக்னாமலை மலை கிராமத்திற்கு சாலை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி கிராம மக்கள் வேதனை தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இந்த அடிவாரத்திலிருந்து மேலே போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் இங்கே இப்போ நேற்றுக்கு தூக்கினா கூட மணி 4 மணி 5 மணிக்கு போய் சேருவோம். நாங்கள் எப்படி தூக்கின்னு போகிறது? இந்த இருட்டில் ஒரு ரோடு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு எதுன்னு கண்டுறதில்லை. ஓடு மட்டும் கேட்க வராங்க. வேப்பூர் அருகே நிதி நிறுவன கடன் தொல்லையால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சுகன்யா. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் மகளிர் சுய உதவிக்குழு உள்ளிட்ட 4 தனியார் நிதி நிறுவனம் மூலம் 4 லட்சம் ரூபாய் அளவு கடனாக பெற்று அவற்றை அக்கிராமத்தைச் சேர்ந்த சுமதி பாலாஜி என்பவருக்கு கொடுத்துள்ளார். தொடர்ந்து கடனை கட்டாமல் சுமதி பாலாஜி தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் தொகையை திருப்பி செலுத்த நிதி நிறுவன ஏஜென்ட்டுகள் சுகன்யா வீட்டிற்கு தினந்தோறும் வந்து பணத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டும் என கட்டாயப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த சுகன்யா தனது வீட்டில் எனது சாவிற்கு சுமதிதான் காரணம் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து சுகன்யாவின் உறவினர்கள் வேப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இது சம்பந்தமாக வேப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சங்ககிரியில் பாஜக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பாஜக கிழக்கு ஒன்றிய அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் கார்த்தி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். முன்னதாக கூட்டத்திற்கு வருகை தந்த சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமனுக்கு விஎன் பாளையத்தில் கட்சியினர் மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து குப்தா காலனியில் மாவட்ட தலைவர் ஹரிராமன் கட்சி கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். இதில் மாவட்ட மண்டல நிர்வாகிகள், கிளை தலைவர்கள், சார்பு அணியினர், உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.